ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நான் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது 2024ல் தெலுங்கில் எடுக்கப்பட்ட ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமா தான் காளிங்கா. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு 1922ல் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பீரியடில் ஒரு கிராமத்தில் எல்லா மக்களும் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஊரோட எஜமான் கிட்டக்க எல்லா மக்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க படித்த படுக்கையில் இருக்கக்கூடிய அம்மா கிட்ட கேட்கும் போது ஒரு சில விஷயங்களை கன்வே பண்ணியிருப்பாரு. அதுக்காக அவரோட லைஃபை தியாகம் பண்ணிட்டு அங்கேருந்து போய் அந்த மக்களுக்காக பார்த்தீங்கன்னா அவரோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி கரண்ட் பீரியட்ல காட்டுறாங்க. ஸோ இந்த பீரியட்லையுமே ஒரு பர்டிகுலரான ஒரு மரத்தோட கிளையை தாண்டினதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு மேலே இங்கே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட உயிருக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லி யாருமே அந்த பக்கம் போறதில்ல. எல்லாருமே ஊருக்குள்ள இருந்தாலும் அந்த இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா யாரும் போக மாட்டாங்க. இதுல நம்ம ஹீரோக்கும் அந்த ஊர் தலைவருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதுல இந்த நில பிரச்சனை ஓடும் போது அந்த சாபக்கேடா இருக்கக்கூடிய நிலத்தை எழுதி கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துல எப்படி சர்வே ஆகி வெளியில வந்தாரா உயிரோட அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா கண்டிப்பா பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் இந்த படத்துக்கு ஒரு மேசிவான சப்போர்ட்டை கொடுத்துருக்கு. அதுல கண்டிப்பா மியூசிக் டைரக்டரோட இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ண முடியும். அது ஹாரர் போர்ஷன்ஸா இருக்கட்டும், மிஸ்ட்ரி போர்ஷனா இருக்கட்டும், ஒவ்வொரு சீன்லயுமே அவரோட பிஜிஎம்ஸ் அந்த படத்தை ஹோல்ட் பண்ணிருக்கு. இதை தாண்டி படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்தளவுக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் தேவையே இல்லாத ஒரு ஆணி தான். படத்தோட அந்த 1922ல் இருக்கக்கூடிய பீரியட் ஓரளவுக்கு கதையில ஸ்டார்ட் ஆனாலும் அதுக்கப்புறம் கரண்ட் வேஷன்ல டோட்டலா டவுன்ஃபால் ஆகி ஹீரோக்கும் அந்த ஊர் தலைவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, நம்ம ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோக்கும் இருக்கக்கூடிய காதல்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் எழுதிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபோட இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் படத்தோட கதையே வரும். ஆனா செகண்ட் ஆஃப்மே பெட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம், இன்னமும் சூப்பரான்னு சொல்லிட முடியாது. பிகாஸ் படத்துல இருக்கக்கூடிய மிஸ்ட்ரியை நல்லாவே மெயின்டைன் பண்ணாலும் செகண்ட் ஆஃப்ல இந்த முஞ்சியா படம் பார்த்துருவீங்க அப்படின்னா அந்த முஞ்சியா அப்படிங்கிற கேரக்டர் அந்த மூவிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு கிரியேச்சரை கிரியேட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப எஃபெக்டிவா கிரியேட் பண்ணல, இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் போட்டு எஃபெக்ட் போட்டு பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஒரு அம்மன், சோ அந்த அம்மனுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி அந்த கிரியேச்சருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்திருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அந்த மன்னர் என்ன பண்ணாரு, எங்க போனாரு, எதனால இந்த பிரச்சனை நின்னுச்சு அப்படிங்கிறது தெரியாது. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அந்த சாபக்கேடான இடத்துல நம்ம ஹீரோ இருக்க போறாரு அப்படின்னா அவர் எப்படி சர்வே ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி இருக்கும். இந்த மாதிரி மிஸ்ட்ரி இருந்தாலும் அந்த இடத்துல எஃபெக்டிவான ஒரு கிரியேச்சர் மிஸ் ஆகுறதுனால டோட்டலா படம் அடி வாங்குது. பட் ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஹாரர் த்ரில்லர் டிராமா தான். ஒரு ஆவரேஜான ஸ்கிரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப போரிங்கா இருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஞ்சம் பெட்டரான ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறனால கொஞ்சம் தனியாவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கு. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க.